பேட்டு லோவானா அப்படித்தான். பேட்டு லோவானா 2 சுண்டு தான் நிற்கும். பேட்டு லோவார சரி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? ஒன்ன பண்ணத்தே வந்தவன்டா. காமெடிகள் ஆடி வரும் ஆட்டத்திலே முருகா. உனக்கு ஆம்பளை பிள்ளை வேணுமா பொம்பளை பிள்ளை வேணுமா? 4 நாள் 8 வேணாம். ஆமா வட சொல்றாங்க. பணியார சொல்றாங்க. உனக்கு 4 வேணுமா? எனக்கு வராமனே. இல்லனா ஒரு டென்ஷனா பெத்துக்குவோம். மாசத்துக்கு ஒரு பிள்ளை 12 மாசம். ஐயா ஒரு மொட்டை ரூபாய் கொண்டு வாங்க. மொட்டை ரூபாய் விங்கல அப்படியே தொங்க விட்டு ஓட்டிட்டு. ஏய் நோத்தா குந்தாணி மகளே. குந்தாணி என்ன பொளந்து தள்ளிட்டாரு. உனக்கு 4 பொம்பளை பிள்ளை அவருக்கு 7 ஆம்பளை பையன். மாசத்துக்கு ஒரு திட்டி முறப்பாடு பிள்ளை சூனியம் அத்தனைக்கும் காப்பு கட்டுவேன். காப்பு கட்டுவீங்களா? காப்பு கட்டாது. எதுக்கு காப்பு கட்டுறது? எப்படி தெரியுமா காதல பண்ண 70வது டோக்கன் ஏறு. 70 டோக்கன் ஓடிடுச்சா? என்னையா சொல்லி? ரெடி மியூசிக். வெற்றிவேலு முருகனுக்கு அரோகரா. சின்ன சின்ன முருகையா சிங்கார முருகையா கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் வடிவேல நம்ம போறாதே. சின்ன சின்ன முருகையா சிங்கார முருகையா கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தூர் வடிவேல நவே. சின்ன சின்ன முருகையா சிங்கார ஒன்னா படித்தலம் ஆண்டி மொட்டை ஆண்டி உனக்கு ஒரு வாரம் நான் தானே வேண்டி ஆண்டி மொட்டை ஆண்டி தூத்துக்குடி போய் வர வேலவா நான் திருச்செந்தூர் லாலிக்கல்ல குளிக்கவா. அது பால் குடத்துக்கு பால் கவச்சிக்கு வரத்தையும் செய்யும். குண்டத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். வேல் முருகா வெற்றி வேல் முருகா. சொல்லுங்க சொல்லுங்க. வேலை குத்திட்டு உன்ட்ட கோல் குத்த. என்ன சொன்னீங்க? அவனுக்கு முகம் உருவிருச்சு. உருகுதே உருகுதே. முட்டையாண்டி அவன் தான் கோமனை ஆண்டி அவன் தான். கோமனாண்டியா பாரு. வாட் இஸ் திஸ்? குண்டு குண்டு லாலா. புடிச்சுக்க கொஞ்சம் புடிச்சுக்க. எதை புடிச்சுக்க? அவன் மடுவை புடி. என்னங்க சொல்றீங்க? சுச்சி ஆஃப் பண்ணிட்டா. எங்க வேலைகளை என் வாயில குத்திர போது பேசாம. அதான் ஆட்ட சுச்சி. டேய் இருடா. குண்டு குண்டு லாலா குடிகாக்க வாரா கோவில் கொண்ட ஜக்க தேவி குள்ளங்காக்க வாரா. கோவில் கொண்ட ஜக்க தேவி குள்ளங்காக்க ஊரா. குண்டு குண்டு மலரி மலை லாலா லாலாட்டி லாலா குடிகாக்க வாரா. பேட்டு லோவானா அப்படித்தான். பேட்டு லோவானா 2 சுண்டு தான் நிற்கும். பேட்டு லோவார சரி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? ஒன்ன பண்ணத்தே வந்தவன்டா. காமெடிகள் ஆடி வரும் ஆட்டத்திலே முருகா.
இந்த பக்தர் வந்துட்டா முருகா. டேய், புருஷனும் புண்டாட்டியும் புண்டாட்டியும் புருஷனும். ஐயோ புருஷன் பொண்டாட்டி. ஆண்டி பையன் அவசரம். புர்வசாமி புர்வசாமி புர்வசாமி. சாமி வந்திருக்குமாமா, 2 வரம் கேட்டுக்கவா? வட வேணாம் முண்டை. முண்டையா? வடை இல்லையா, வரம். வரம் கேளுத்தா. நான் கேட்கவா? ஐயா ஐயா சாமி. புண்டாட்டியும் விழுந்து கும்பிடா. என்னது? என்னது? எங்களுக்கு காலகரகமா ஒன்னே போய் கும்பிடணும்னு. வர்ற ஆடி 18ஆம் பிறகு வரை உடம்பு செல்லும். சீ கரும பிடிச்ச முகரைய பாரு, முகரைய தர்த்திரிய பிடிச்சாரு எப்படி பேசுறாரு. ஏமா நீ வேணா அதை செஞ்சு. எனக்கு வேணா கருமத்தை. சீ. நான் முருகன் பெண் பக்தர் மேல ரொம்ப ஈடுபாடா இருப்பேன். ஆமா ஆமா, பெரிய ஈடுபடுறா இருக்காரு. ஏலே நீ முருகன்னா இல்ல முருக மயிலா? ஐயா சாமி சாமி எனக்கு வர வேண்டும். எனக்கு முகரை வருது சாமி. பசா இருந்தா ரிவல்ஸ் வரத்தேன் செய்யும். கேட்கறது கேளுத்தா. வரம் கேட்கவா? அந்த பக்கம் நில்லுங்க. சாமி 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 எனக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்ல, குழந்தை பாக்கிய வேணும் சாமி. குழந்தை இல்லையா? குழந்தை பாக்கிய வேணும். டேய், என்ன கேட்டுப்பேன்னு சிரிக்குது இந்த சாமி. அது பசி தாங்காது. பசி தாங்க. ஏப்பா. குழந்தை பாக்கியம் தானே கேட்டேன், வயிற்றுக்குள்ள இருந்து. என்ன சொல்றதுன்னு யோசிக்கிறியா? ஏப்பா, குழந்தை பாக்கியம் வேணும். ஆண்டி பேட்ட ஆ? ஆண்டி பேட்ட. ஆண்டி பையனா? ஆண்டி பையன் யாரு? என்னமோ தின்னுகிட்டு பக்தே இருக்காப்ல. வந்திருக்காப்பா. ஏப்பா ஏப்பா. ஐயா முருகனுக்கு மாலை. ஏய் உதறி தானே கொண்டு வந்த. ஏன்னா எறும்பு அன்னைக்கு கடிச்சு பிடிச்சதா. ஆடி வாரா ஆடி வாரா. இந்த இவனுக்கு 4 வார்த்தை சொல்லி கொடுப்பா. ஓடி வா. வளகாப்பு வாழ்த்துக்கள் சொன்னேன். என் தம்பிக்கு ரொம்ப நன்றி தம்பி. உங்க பேர் தம்பி? பூக்கடை வீரையா? எந்த ஊர்ல பூக்கடை வச்சிருக்க? ஏய், ஆண்டி பைய கொஞ்சம் நல்லாம்பட்டி ஊர் பொதுமக்கள் சார்பாக அன்பாளையத்துக்கு 501 மாலை. ரொம்ப நன்றி. குஞ்சா குட்டியா குஞ்சா அடிக்கிறாடா. சாந்தி சிக்கன் மொத்தம் சில்லறை வியாபாரம், நத்தம் ரோடு, சிறுமலை பிரிவு, திண்டுக்கல் சார்பாக ரூபாய் 201. 50 ரூபாய் கொடுத்துட்டு போட்டு எழுதியிருக்கிய என்ன நீ இல்லையா? நல்லாம்பட்டி ஸ்ரீ கருப்பணசாமி ரிலாக்ஸ். ரிலாக்ஸ்னா என்ன ரிலாக்ஸ்ன்றாரா? ஆறு வேலுச்சாமி. நான் காசுக்கு இங்கே மாற அடிச்சுக்கிட்டு இருக்கேன், அவன் பாரு மாறிலே அடிச்சுக்கிட்டு இருக்கேன் பாரு. இந்த வரேன்டா. ஆர் வேலுச்சாமி, வி மனோஜ், வி ஜாரதி ராஜா சார்பாக 51. இம்புட்டு பேர் சேர்ந்து 51 ரூபா. அதே இவன் கிரகண்ணியை பிடிச்சி ஆட்டிடுச்சு. இல்லை சாமியாரியா காத்தடிக்கிறியாதா? ஏப்பா, போடா. டேய், ஆண்டி பேட்ட தோதனால ஆண்டி பேட்ட புருஷனும் புண்டாட்டியும் பிள்ளை வர கேட்டு வந்திருக்கிற. பொண்டாட்டின்னு சொல்லுங்க. முருகனுக்கு மனு கொடுக்க வந்திருக்கேன். போனா போடுங்க போனா. உரிமையாளர் பாபு கோபு என்ற ஏஎஸ் பிரகாஷ். கிச்சாவும் ஐயா அவங்க கோழி கடையை சொன்னதுக்கு பின்னாடி அடிக்கிறாயா? கிச்சாவும் சான் அடியே நாளைக்கு ஏதாவது சென தங்கிருச்சுன்னா என்ன சொல்லக்கூடாது. ஏன்னா இவன் வந்து பார்க்கும் போதே இதை செலுத்துறவன். கெட்ட உண்ணி பார்த்துருக்கீங்களா? என்ன சொன்னீங்க? அவங்க வேற மாதிரி சொல்லிடுவாங்க என் தம்பிய. மொட்டனாக்கு ப்ரோ உண்ணி இம்புட்டுக்கான இருக்கேன், ரத்தம் குடிச்சா தண்டியா வந்துடும். அந்த மாதிரி அந்த உண்ணி இருக்கும். இது எறும்புக்கா அதுல கோழிக்கு பிள்ளை வர கேட்டு நாய்க்கு இருக்கும். புள்ள வரம் பிள்ளை வேணும்னு சொன்னா ஆண்டி பேர் வளத்துக்கு 7.5 காத்தி அழுக்குவாடா. 7 காத்தியை கேள்விப்பட்டிருக்கேன். 7.5 காத்தியானா? 7 காத்தி அழுக்கு. புருஷனும் புண்டாட்டியும் ஜோடியாவா? பொண்டாட்டி ஜோடியாவா? என்ன பண்ணணும்? அரை காத்தி அழுக்கு. நீ வீட்டுல இருந்துக்க. உன் பொண்டாட்டிய மட்டும் குளிச்சு முளையே கொண்டையில பூ வச்சு. கொண்டையில தான் பூ வைப்பாங்க. கொண்டையில தான் பூ வைக்கிறேன். வேற இடத்துல வச்சா வலிக்கிட்டு போயிடும். ஏன் வழுக்குது? பிள்ளை வேணுமா வேணாமா? வேணும் வேணும் வேணும். பிள்ளை வேணும்னா நீ போடுதா? என்னது அவர் என்ன சொல்றாரு? உன்னை கும்பிட்டு வணங்கும் போது என்ன மூத்திர வாடை வருது? சாமியவே கைச்சிட்டு சாமிக்கு கண்ணு கலங்கிருச்சு. நீ வீட்டுல இருந்துகிட்டு உன் பொண்டாட்டி மட்டும் குளிச்சு முளையே கொண்ட நிறைய பூ வச்சு மஞ்சள் பூசி நெத்தில பொட்டு வச்சு வெல்வெட் ஜாக்கெட் போட்டு. என்ன சாமி வெல்வெட் ஜாக்கெட் எல்லாம் போட்டு வர சொல்லு. சாமி போட வர சொல்றியா? அவளை பரிசம் போட வர சொல்றியா? சரி. இல்ல வேணுமானாமா? வேணும் 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 வேணும். நீ ஒரு டவும் போடு. அவருமா எனக்கு இரும வரும். வெல்வெட் ஜாக்கெட் போட்டு ஆண்டி பேர் தளத்துல நடத்துல ஒரு முந்தானை விரிச்சு
போடுவீங்க? விபூதி போடுவேன். நீங்க போட்டுட்டாலும் விபூதி போடுவேன். ஒரு வருஷத்துல உன் பொண்டாட்டிக்கு என்னைய மாதிரி புள்ள இருக்கும்டா. எதுக்கு உங்கள மாதிரி புள்ள பிறக்குது? என் புருஷன் மாதிரி தானே பிறக்கணும். ரொம்ப ஒலிக்குதா? மெதுவா செய்வா. மாமா நீ போய் என்ன பண்றேன்னு நாளைக்கு காலையில கருப்பை போய் அலசிடு. ஏய் அது என்ன துணி பையா அலசுறது? ஏன்னா இவன் தூசி துப்பட்டு அண்டப்பட. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என் ஜாமியாண்டா. என்ன டெஸ்ட் பண்ணி பாப்போமா? ஒரே ஒரு சூடத்தை மட்டும் எடுங்க, நாக்குல வச்சு பாப்போம். என் ஜாமி இல்ல, பால் வாங்க வந்தவன். அது நல்ல ஐடியா தான். உங்க ப்ராப்பர்ட்டில இருந்து ஆரம்பம். செவத்த உள்ள போல இருப்பா. செவத்த உள்ள போல இருப்பா. என்னன்னு என்ன கோபப்படுற? செவத்த பிள்ளை தனக்கு அப்புறம் செவத்த பிள்ளை போல இருப்பா. பித்தாள கொடுத்த தூக்கிட்டு வந்தாலும் விட மாட்டேன்றியா. பிளாஸ்டிக் கொடுத்த தூக்கிட்டு வந்தாலும் பொம்பளை கிட்டத்துல விட மாட்டேன். சாமியார் வேதமாவது போட்டு வந்து பொம்பளை தூத்துக்குடி கொத்தனாரு தூக்கி போட்டு சிவஜமாதி அடைய போறாரு. கொத்தனாரு தூக்கி போட்டு. அண்ணே அந்த அக்கா திண்டுக்கல் நாடக ரசிகர் எங்கள் அக்கா பாத்தியமக்கா சார்பாக எங்கு சென்றாலும் நாடக நடிகர்களுக்கு நான் சின்ன வயதிலிருந்து நான் அதிகமாக எங்கள் அக்கா கையிலிருந்து வாங்கியிருக்கேன். சின்ன வயதுலேருந்து இந்த பகுதிக்கு வரும்போது பாத்தியமாக்கா ரொம்ப ரொம்ப நன்றிங்கக்கா. நன்றி. அண்ணியார் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? வீட்டு தாது ஊத்துலடி லபாடி இங்கே வா. அவன் போயிட்டானா? விசாரிச்சுக்கலாம். பட்டணில ஊவல எஜலக்காங்கொட்டும் கூட வாடாமல்லி வாடாமல்லி பூவாலக எஜலக்காங்கொட்டும் கூட குருட்டி முழிக்கையில எஜலக்காங்கொட்டும் கூட உடம்பெல்லாம் உடம்பெல்லாம் இருக்குதடி எஜலக்காங்கொட்டும் கூட பட்டணிலவு போல ஏசுனக்கான் குட்டு கூட வாடாமல்லி வாடாமல்லி பூவ போல ஏசுனக்கான் குட்டு கூட. இது ஏன் வெளிக்கிட்டு பாதியோட வந்திருக்க மாதிரி அவன் வந்திருக்கு? மூஞ்சிய நல்லா பாருங்களேன், தைலம் குசு போட்டது மாதிரியா இருக்கு. என்னது என்ன குசு போட்டு வருது? போடி மயில் மாலை. நேத்து ஒருத்தர பார்த்தோம். அண்ணே நீ பாடுனே, நல்லா இருக்குனே இந்த பாட்டு. நேத்து ஒருத்தர பார்த்தோம். ஒருத்தர பார்த்தோம். நேத்து ஒருத்தரம் பண்ணே பார்த்து அவர் எவ்வளவு அழகா பாடுறாரு. வாய பொத்திருக்கீங்க. உன்னுடைய புத்தருக்காக தானே இந்த 400 ரூபா வாங்கிட்டு வந்தேன். நானா இன்னைக்கு நீ கிட்டத்துல வந்தா போதன்னு குத்தோம்ல. அத திருப்பிட்டீங்க. குத்தம் இங்கிட்ட குத்தம். என்ன எதுக்கியா சொல்றேன்? ஏன்னா? நான் பண்றது செவனே நிக்கிறேன். ஜெயா முண்டைக்கு கண்ணு தெரியாது, மாத்திக்கிட்டு அவனை குத்திக்கிறியான் பாருப்ப. யாரு குத்துறதுன்னு பாப்பா. என்னைக்கு நீ நினைச்சு என்னைய குத்த நேத்து போகுது? ஒருத்தர பாடு. பாடு. நேத்து ஒருத்தர பார்த்தோம். ஒருத்தர ஏன் அவருக்கு வாயில ஒழுங்கா வார்த்தை வர மாட்டேங்குது? சும்மா நிப்பேனாடி இவன் சொல்லும்படி மப்பேனாடி. சும்மா நிப்பேனடி அட சொல்லும்படி மப்பேனடி. என்ன வாட்டு மிச்சர் மூஞ்சூர் மண்டை. அண்ணே அண்ணேன்னு சொன்னேன்னா வெண்ணைய தடவிட்டு உன்னை ரங்க ரங்க உங்களை நடிச்சு. இல்ல, அவரை கூப்பிட்டு அவரை. அவர் அண்ணனா? அண்ணே வாங்க மச்சான். என் பாவம் உன்னை சும்மா விடாதுடா. ஐயோ பாவம். வாட்டு மிஸ்டர் மண்டி ஓடு. செல்லம் இங்க வா செல்லம். ஏன் அப்படி அழுகுற? இங்க வா செல்லம். அடிச்சல்ல அவன். நான் என்ன பண்ண? அடிச்சல்ல. நான் என்ன பண்ணேன்? எத்தனை அடி அடிச்சா? நீ ஒரு அடி அடிச்சு விடு.
ஏய் அட ஊத்த பையலே உனக்கு கொஞ்சம் பேர் அவன் யோசனை வராதா? ஜெயா ஆ? அவன் அடிச்சு விட சொன்னது என்ன தெரியுமா? என்ன சொல்றியா? அவன் இந்த எக்கோ வச்சு நீங்க சொல்ல விடாம அனுப்பி என்னன்னு திரும்ப 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 சொல்லுங்க. என்ன சொன்னாரு? அவன் என்ன சொல்றான்னா போடாதீங்க. அடிச்சு விடுன்னு சொன்னான்ல. ஆமா அவன் இதை சொல்றேன் அப்படியே சொல்றேன் அது சொல்றேன். அதுதான் என்ன சொன்னான்னு கேக்க. நீங்க பேச எனக்கு எப்படியா தெரியும்? ஏய் இங்க வா இங்க வா இங்க வா மிஸ்டர் மருதமணி இங்க வாங்க. கப்ளிங்னா என்ன? அப்படி கேளு கேளு நல்லா கேளு. ஏய் ஒரு சின்ன பிள்ளை கேக்க திண்டுக்கல் பகுதியில நிறைய நாடகம் வர வேண்டி இருக்குடா. டேய் டேய். சொன்னினா ஏய் இங்க சொன்னினா உனக்கு நான் வடை தருவேன். ஏய் ஏய் நீ சொன்னினா உனக்கு வடை தருவேன். வடை தருவேன். கப்ளிங்னா சொல்லணும். ஏய் பொறுமசாமி பொறுமசாமி ரெண்டு பேரும் ஒரு வடக்கு இப்படி அடிச்சுக்கலாமா? ஏய் ஒண்ணா பொத்து. என்ன சொன்னீங்க? நீ பொத்து. நீ தர நீ மூடு. நான் குத்துறேன். கடைசி அப்புறமா நீ தான் குத்த பாக்குற என்ன? ஏய் எதுக்கு பூரா கோவப்படுறீங்க? என்ன இது எதுக்கு? கப்ளிங்னா என்னன்னு கேட்டி? என்னோட சொந்த மிஷின். சொந்த மிஷின். சொந்த மிதுன்னா வீட்டுக்குள்ள வச்சு நீ தச்சுக்கறணும். இங்க வந்து கொண்டு வர்ற. இங்க கொண்டு வந்தா நானும் ஊசியை போட்டு தப்பேன். இங்க இருக்க இளைஞர்கள் ஊசியை போட்டு தப்பேன். ஏய் 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 இங்க வா. ஊசி இடம் கொடுத்ததும் நூல் உள்ள நுழைய முடியும் தெரியுமா தெரியாதா? ஏய் ஊசி இடம் கொடுக்க வேணாம். ஆ. கம்பியை காவிட்டு அழுத ஓட்டி அகலமாயிட்டு நூலை பதக்கு பதக்கு பதக்கு. நீ இப்படிலாம் பேசி தலைவா தலைவா ஏய் நீ அண்ணனா முத. ஏய், எல்லா பேரும் அறுவடை எடுத்துட்டு வாங்க. சென்னை தோத்தது காரணமே இங்க 2 பேர் தான்டா. மாமா தலைவா தலால எங்க இருந்த தலைவா? அப்படி கேட்டதுனால ஊம்ப போனேன். நல்ல மனுஷன். இவர் அதுல மெம்பரா? என்ன பண்ணிருப்பீங்க? அண்ணே நீ போனேல மாசம் 20 ரூபா கொடுப்பாங்களா? அது 20 ரூபா சம்பளம் தாங்கற நீ தானே. நீ முதல்ல அப்புறம் நானு. ஏங்க ஏன் இப்ப இது? படி உள்ள ராஜாத்தி வச்சிருக்கேன் ரோசா பூ. ஏ வாடி புள்ளே ராசாத்தி வச்சிருக்கே ரோசா பூ. போடா. ஏ வாடி புள்ளே ராசாத்தி வச்சிருக்கே ரோசா பூ. வா ஓ யா. அடி விழுந்துருச்சு. செல்லம் இங்க வா செல்லம் உனக்கு நான் இருக்கேன். ஐயையோ. ஐயோ என் தங்கத்தை அடிக்காதீங்க. என் அமல் பேப்பி அடிக்காதீங்க. என் அமல் பேப்பி அடிக்காதீங்க. அவன் அடிக்கிறது காரணம் நீதே. நானா காரணம்? செல்லம்னு கூப்பிட அவன் அடிப்பே. கிண்டுகளா ஹலா ஏங்க அது எங்க இருக்கு கிண்டுக்கலாம்? ஐயா கப்ளிங்களா ஓசிங்களா? ஐயா அந்த நாடகம் செல்லம். வந்து மேடைக்கு வாங்கய்யா. செல்லம் வாங்கப்பா வாங்க. எப்பா நீ மேடைக்கு வந்துடுறது நல்லது. செல்லம் அவர் வினோத் சார்லாம் ஆர்ட் வேணாம். மிஸ்டர் எலி செத்து போச்சு. எலிசபெத் தூக்கி போடுறா. தூக்கி போடு. உனக்கு எனக்கு பேச்சு வேணாம். அது என்ன பண்ணோம்னா வாழை பிடிச்சி ஓய் நீ ஊருக்காரட்ட இப்ப என்ன நடந்து போச்சு நீ வஞ்சுக்கிட்டே இருக்க. என்ன பண்றதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? நீ பேசாதம்மா. செல்லம் அப்படி சொல்லாத ஐயோ செல்லம். செல்லம்னு சொல்லாதவே. என் அமுல் பேபி வாங்க. அமுல் பேபி பேயா இறா உன்னைய மூக்காலே குத்தா போட மாட்டேங்கிறாரு. கீதம் நல்லாம்பட்டியை சேர்ந்து எம்கேஆர் அன்பாலயத்துக்காக அலெக்ஸ் டீ கடை வாழக்காவட்டி பிரிவு 501 நன்றி. மாடுபுரி வீரர் ராஜ்குமார் நினைவாக நண்பர்கள் வாழக்காவட்டியை சேர்ந்த உள்ளங்கள் சார்பாக அம்பளிப்பு அளித்திருக்கிறார்கள். நன்றி அருமை உறவுகளே. நல்லாம்பட்டியை சேர்ந்த ஸ்ரீ கருப்பசாமி, லெக்ஸ் வேலுசாமி, மனோஜ், சாரதி ராஜா இவர்களாம் சேர்ந்து எனக்கு அன்பளிப்பு அளித்திருக்கிறார்கள். அன்பளிப்படுத்தி குறப்படுத்தி அன்புள்ளவங்களுக்கு நன்றி நன்றி கிடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். மோந்து பார்த்துக்கிட்டே தான் நிப்பியா? ஆளை பாராரு. மோந்து வக்கல என்னால் நிற்கவே முடியாது. எப்போ அந்த விழா கமிட்டிலேருந்து எனக்கு சாலுவை போட மாட்டீங்களா? ஊர்ல இருந்து சாலுகளை போட மாட்டாங்களா? போத்துவாங்க. எப்போ போத்துவாங்க? அதே நாளைக்கு காலைல போத்துவாங்க. காலையில் உங்களுக்காக செயின் செய்ய கொடுத்துருக்காங்க. அது என்ன செயின்னா வாழ்க நாடக கலைஞர்கள், வளர்க நாடக கலை, கலைக்குழுவினரை பாராட்டி
தாடி கொம்பு நாடக ரசிகர் சார்பாக 101 நன்றி அண்ணே. இதில் எத்தனை பேர் அடிச்சுக்கிறது? 100 கொண்டா, நான் போய் சில்லறை அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நன்றி. நான் சில்லறை மாத்திட்டு வரேன்ப்பா. ஆளுக்கு 7 ரூபா. ஏய், எனக்கு பொன்னாடை நீ போர்த்தி பொத்து. எனக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய பொன்னாடை இந்த வாழைக்காய்பட்டியில் பிறந்து இந்த வாழைக்காய்பட்டிக்கும் மருதங்குடிக்கும் ஒரு வாழைக்காய் இல்லையா? வாழைக்காய் இல்ல. அப்புறம் சொரக்காயா? என்ன அப்படி என்னன்னு இந்த ஊருக்கு உங்களுக்கும் அப்படி ஒரு உனக்கு வாழைக்காய் வேணாம், நீ சொரக்காய் வைப்ப, நான் எங்க போறது? சொரக்காயா? சொரக்காயை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? சொரக்காயை வச்சு வேலைதே பார்க்க, நல்லா காய் சீவி நல்லா கருவாடை போட்டு சாப்பிடு. அவன் என்ன சொல்றான்னா, வீட்டுக்குள்ள நீ உட்காந்துக்கிட்டு அவ்வளோதான். அதான் உட்காந்துக்கிட்டு என்ன அதை சொல்ல மாட்டேங்கிறீங்களே. உட்காந்துக்கிட்டு நீ வாட சீவு. நாட்டுக்கு நல்ல முக்கியமான விஷயம் சொல்லுறோம், நீ வாய பொத்தி போடுற. உருண்டை சொரக்காய் வேணாம், அது சொரக்காய் இல்ல, பூசணிக்காய். உருண்டையா இருந்தா பூசணிக்காய். மணியண்டா, அண்ணே இந்த வாழைக்காய் பட்டிக்கு மருதங்குடிக்கு என்ன ஒரு நட்பு இருக்குன்னு தெரியுமா? என்ன நட்பு? சொல்லுங்கண்ணே சொல்லுங்க. எனக்கு காசு கொடுத்தவர் தான் முதலாளி. மல்லிகைப்பூன்னு சொன்னா அங்க இந்த ஏரியாவில எல்லாம் தெரியாது. திண்டுக்கல் ஏரியாவில் மல்லிகைப்பூ கம்சன் கடையில், மதுரையிலையும் வச்சிருக்காங்க, அருப்போட்டையில வச்சிருக்காங்க. மருதங்குடி சம்சாரி பூரா நம்ம முதலாளி வினோத் முதலாளி கடையில தான் மல்லிகைப்பூ போடுவோம். அப்படி சொல்றேன். எனக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய வாழைக்காய்பட்டி நன்னரில் பிறந்து காரியாபட்டில இருந்து இங்க வருது மல்லிகைப்பூ. ஆமா ஐயா வினோத் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் நன்றி நன்றியிருந்த வணக்கம். என் கதை அப்படிதான் விழுந்துச்சு ப்ரோ. அந்த அவர் ஓரத்துல ஒருத்தர் நிக்கிறாரு. வா வாய்தா இன்னைக்கு வா. வாயில்லாதவரா? ஆள் என்ன பண்ற? ஆடு மேய்க்கும் போது ஆடு தவும் போது ஏன் பாதியாவே? இல்லை ஆடு தவுதா நீ தவறி அவர் மாதிரியா இருக்கு. ஏன் பாதியாவே நிக்கிறாரு? கே தர்மத்துப்பட்டி கோம்பை வா ப்ரோ, அந்த ஆட்டை பற்றி விடுறாங்க. கே தர்மத்துப்பட்டி கோம்பை RSR என்ன என்ன இருக்கு? ஏன் முண்டை நீ அப்படி எழுதலை? RSR வினோத் மாதா பயலுக இலச்சிட்டியம் பாய்ஸ்ன்னு எழுதியிருக்கேன். பின்னாடியே வந்து உரசி. சரி, இளைஞரணி பாய்ஸ் நண்பர்கள் தீட்டுப்புலி ஏரியா. தீட்டுப்புலி ஏரியா தானே? 200 சரி, இன்னொரு 300 வாங்கிட்டு வா. ஆட்டை பற்றி விட்றா. சரியா? நேரங்கள் கடந்து கொண்டிருக்கிறது, காலங்கள் போய் கொண்டிருக்கிறது. லாஸ்ட் பார் 2 மினிட். காலையும் சிறந்த அடிச்சு சத்துன்னு கிடைச்சிடா அவளுக்கு. அவன் கொடுத்து வச்சவன் வாட் ப்ரோ, அவன் மேலையெல்லாம் போய் டங்கு டங்குன்னு சாயம் போய் காலையும் எனக்கு லேசா அவர் மாதிரி உங்க மேல நான் சாயணும், அப்படித்தானே? இதானே உங்க ஆசை? ரசிகர் நீங்களும் சொல்லுங்க, சாயணும் அவர் மேல. அப்புறம் என்ன 3 பேர் ஆசைப்படும் போது நெஞ்செலும்ப முறிக்க போறா. அடி விழுந்துருச்சு முண்டை, அப்படியே நடிக்கிறேன் பாரு, கண்ணு கலங்குது பாரு, நெஞ்சில கட்டுன்னு விழுந்துச்சு. தள்ளி விட சொன்னேன் மிஸ்டர் கழுத்தரிப்பேன். 80 கிலோ இருப்போம் இருக்குல்ல. செய்யா இன்னும் ஒண்ணுமே செய்யலையே. ரொம்ப நடிக்காத, அதைத்தானே பிடிக்க முடியும். அண்ணே ஏதாவது பேசுனீன்னா அரைஞ்சு வருவோம்டா. செய்யா நான் மத்தாளு மாதிரி கிடையாது, உன் போர்வைக்கிலேயே முண்டிக்கிட்டே இருப்பேன். போர்வைக்கு முக்கியம் அண்ணன் என்னன்னே ஒண்ணு. அது உன் வீடு பாத்ரூம் சுத்தம் பண்ண. செய்யா 2 பேரும் கூப்பிடுறீங்க, நான் யார்ட்ட தான் என்னன்னு கேட்க. இரு 1 ரூபாயை சுண்டி விடுவோம். இரடி பிறகு தனி போய் மாலை. தலைவா நான் ஒரு பாட்டு பாடட்டா? யாரு? நான் ஒரு பாட்டு பாடுறேன், இவங்களை ஆட சொல்றீங்களா? அவங்க ஆட மாட்டாங்க. மாமா உங்களுக்கு ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து குண்டில கொப்பலாம். கருப்பா ஏயா அப்படி சொல்ற? ஏங்க ஏங்க அடிக்காதீங்க, என் செல்லத்தை அடிக்காதீங்க. ஏய் மொத்தம் உன்னை கண்ட நக்கல ரேப் பண்ணிடுவாங்க. கண்ட நக்கல எப்படி ரேப் பண்ணுவாங்க? ஏய் மாமனோட
தாயோட பெருமையை பத்தி தெரியாம பேசிக்கிட்டு இருக்க. பக்கத்துல பாம்பு. அடே அடே இது நாடகமா செக்ஸ் படமாடா இருங்கடா. எனக்கு படவடன்னு வருதுடா. டே இங்க வாடி. சூப்பர் சிங்கருக்கு தேர்ந்தெடுத்திருக்காங்க அவரு. அவர் சூப்பர் சிங்கர் தான் போவார். பத்தியா கம்ப்யூட்டருக்குள்ள எப்படி மிஷின் அரைக்கிறான் பாரு. பாரு ஜெயா நீ போயிடாத. அவனை மாதிரி குழந்தை வந்துச்சுன்னா ஊர் இருக்காது. கொண்டையே எத்தனை இருக்கு அப்பா. அவன் எப்படி உன் கம்பு கூட்டு மசாலா மேய்ஞ்சிருவேன். ஏ எடுத்துக்கியா? சரி சரி. இந்த மல்லிகைப்பூ எங்க உணவு முதலாளி கம்சன் கடையில் வாங்கினதா? ஜெயா நீ ஜெயா எப்பனே செய்வ? ஜெயா நீ நடந்து போகும்போது நான் எங்கன நிக்க? அதுல மாட்டுத்தாவணையில் நின்றா. நிறைய பூ கொண்டு வர வாங்கி பஸ்ல மாத்தி விடு. தம்பி உனக்கு எதுக்கு சம்மந்தம் கிடையாது. என் பர்சனல் இது. ஆமா பர்சனல். உன் பர்சனல நான் கையை விடவே மாட்டேன். ஜெயா முதல்வருக்கு மத்தாலும் மாதிரி நான் நைட்டு வர மாட்டேன். நைட் வர மாட்டாரு. காலையில வந்து படுத்து தூங்கிடுவாரு. அப்ப நைட் என்ன பண்ணணும்? நைட்டு நான் வந்துருவேன். தலைவா ஏலே டோனி அடிக்காத காரணமே நீங்க தான்டா. ஏன் அவங்க ரெண்டு பேரும் கையடிச்சுக்கிறாங்க? நீ இல்லை அதனால தானே. நீ உனக்கு வார லீவ் இல்லை அதனால சொந்த லீவில் அடிச்சுக்கிறாங்க. ஏன்டி பிறைத்து நீ மயிர் மகளே. ஏதா இவன் இருக்கிற வரைக்கும் நாங்கள் கையிலே அடிக்க முடியும். ரெண்டு பேரும் அதே கேஸ் தான். அதே ஓடி ஓடி அடிச்சுக்கிறாங்க. ரெண்டு பேரும் மோளக்கடா. நீ போயிடாத. நான் ஏதாவது தெரியாது சொல்றேன்னா நீ திட்டிக்கிட்டே இருக்க என்னைய. நீ போயிடாத. ஊர் நீ வெட்டு வாங்கி அஞ்சு வாரு. அவன் கிளைக்கிறேன் அவன் அள்ளி விடுவேன். இங்கிட்டு வாடி. நீ வேற கருவை பச்சை பாம்பு மாதிரி. செய்யா வீட்டுக்குள்ள எப்படி படுத்து கிடப்ப?